நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் பேட்டி கொடுக்குற அளவுக்குப்பா ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா நான் அந்த காலத்துலேருந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து எல்லா விஷயங்களும் எல்லாமும் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் வந்து அவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எங்கள் எம்ஜிஆர் அண்ணனை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் எப்படி எப்படி பண்ணணும்னு சொன்னவர். அவர் நடிப்புலேயும் சரி, மக்கள்கிட்ட எங்களுக்கு பழகிறதுக்கும் சரி, அவர் வந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதுனால அதை வந்து நான் ஓரளவுக்கு யார் வெற்றி பெற்றாலும் சரி அதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சவங்க தான். எல்லாருக்குமே வாழ்த்து. தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் இபிஎஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல இதில் ஒரு 1,00,000 ஓட்டில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வந்து அவரை பார்க்க வந்தேன். முதல்ல இருந்த கட்சியினுடைய இதை அடுத்த ஜென்ரேஷன் அதனுடைய இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸ் இதுக்கு வந்து நிறைய மாறுதல் தேவை, நிச்சயமாக தேவை. மாறுதலும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஸோ அந்த பழமையான சில விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி எப்படி பண்ணாங்க, எந்த சுச்சுவேஷனில் எப்படி அந்த அனுபவம் மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் சரி, இந்த பழமையான அனுபவத்தை வந்து எந்த தொழிலையும் சரி, நீங்கள் எந்த இதில் எடுத்துக்கோங்க, எதில் எடுத்தாலும் அந்த அனுபவத்தை கொஞ்சமாவது அவங்க தெரிஞ்சுக்கணும், கேட்டுக்கணும். அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோன்றது தயவு செய்து பண்ணலாம். பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஐடி எடுத்து பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப வளர்ந்து போயிருக்கு. இன்றைக்கி வந்து மிஷின் தான் எல்லாமே பண்ணுது. அடுத்தது என்னமோ ஏஐஏன்றாங்க, என்னென்னமோ நடக்குது. சினிமா கூட எடுப்பாங்கன்றாங்க. என்ன சினிமா எடுத்தாலும் எங்களுடைய ஒரு குரலோ எங்களுடைய முகமோ வேணும் அந்த ஏஐ கூட. அது இருந்தால்தான் அது பரிமளிக்கும். ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது, அது ஒன்றா வளரட்டும். ஆனால் பழமையான சில விஷயங்களை வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும். அதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் வரலாம், எல்லோரும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சினிமாவை தவிர அரசியல் வந்து சேரணும்னு அதில் வந்து பண்ணணும்னு கிடையாது. எங்கள் பெரிய அக்கா மாடிலட்சுமி தான் ஃபுல்லாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேயில் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அரசியலை பற்றி சொல்ல தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாரும் வேணும், எல்லா மக்களும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் ஒரே வார்த்தை. என்ன சொன்னார் மேடம் உங்ககிட்ட நீங்கள் பார்த்து பேசினப்ப? அவர் சந்தோஷப்பட்டார், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க கூட இருந்தவோ, நான் 20 படம் அவங்களோட பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு பதவி கொடுத்தாங்க. முக்கியமாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா மேடத்திட்ட நான் எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து நான் அவங்களோட பழகினவோ. அவங்க வந்த ஒரு 2011 வந்து எனக்கு இயலிசை நாடக மன்றத்தில் வந்து மெம்பர் செக்ரட்டரின்னு ஒரு உறுப்பினர் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன இதில் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, அது எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாமல். ஆனால் அவங்க மட்டும் சொன்னாங்க, நீங்கள் பண்ணுவீங்க சச்சுமா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு. நீங்கள் சினிமாவில் வந்து ஃபுல்லாக எனக்கு சினிமாவை தவிர இன்னை வரைக்கும் எனக்கு இதை விட்டு வெளியிலையும் போக தெரியல. இது உள்ளே தான் நான் இருக்கேன், சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். எனக்கு வர வாய்ப்பை, எனக்கு வர சான்ஸை, அது எது எனக்கு சரியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து சினிமா. ஆனால் அந்த சினிமா விட்டு நான் போகவே மாட்டேன். எப்படி ஆச்சி மனோரமாலாம் இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் இதில் தான் இருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன் நான். ஸோ அது எனக்கு வந்து இன்னும் என்ன மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் டிவியில் ஆக்ட் பண்ணலையா, டிவியில் ஆக்ட் பண்ணால் சினிமாவில் ஆக்ட் பண்ணலையான்றாங்க. ஸோ என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மக்கள் அதை தேடி நான் சம்பாதிச்சு வச்சதே புரட்சி தலைவர் சொன்னதுனால தான். அதனால தான் அந்த மக்கள் எனக்கு இன்னி வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale.